இன்றைக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நபரை ஒரு ஆளை வந்து அடிக்கிறதுக்கு கடும் முயற்சி எடுத்து கொண்டிருக்காங்க. அடிக்கிறேன்னு சில அடியும் விழுதுதான். அப்ப ஏன் இந்த ஆளை இப்படி அடிக்கிற ட்ரை பண்றாங்க, என்ன பிரச்சனை, என்ன சிக்கல்னு பார்த்தா, நீங்க இந்த புகைப்படத்துல இப்ப பாக்குற இந்த அக்கா இப்ப உயிரோட இல்ல. இந்த அக்கா இறந்து போனதுக்கான காரணத்துக்கான நபரை தான் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுல போலீஸ் வந்து போலீஸோடையும் மக்கள் எல்லாம் வந்து கடும் வாக்குவாதம். ஏன் என்ன பிரச்சனைண்டா, இந்த அக்கா இன்றைக்கு கிளிநொச்சியில அவங்க பைக்ல வந்து பாத்தீங்கன்னா போறாங்க, சும்மா வீதியால வளமையா போற மாதிரிக்கு போறாங்க, ஏதோ ஒரு அலுவலுக்கு போறாங்க. பின்னுக்கு டிப்பர் வாகனம் ஆலடின்னு சொல்லுவாங்க இங்க, அந்த வாகனம் முந்தி போறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கு. அப்படி முந்தி போக முயற்சி செய்யும் போது இந்த அக்கா மேல மோதி இந்த அக்காட உயிர் இல்லைன்னு இறந்து போயிட்டாங்க. அப்ப நான் கேட்கறது என்னண்டா, அவ்வளோ என்ன அவசரம் இவங்களுக்கெல்லாம், என்ன அவசரம்? ஒரு ஆளை கொலை செஞ்சு அவங்க உயிரிழந்து போற அளவுக்கு அவசரமா? ஏனம்மா கொஞ்சம் யோசிக்கணுமே. ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அந்த அக்காவினுடைய குடும்பம், அந்த அக்காவினுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு மறுபடியும் அந்த அக்கா உயிரிழந்த அக்காவினுடைய உயிரை கொடுக்க முடியுமா? உங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? அப்ப என்ன செய்யணும்? வீதிகள்ல போனா நாங்க பாக்குறோம் தானே, ஏதோ ஜெட்ல போற மாதிரிக்கு, ஏதோ பிளேன்ல போற மாதிரிக்கு நினைச்சு கொண்டுதான் அவ்வளவு வேகமா போறீங்க. சாதாரணமா அந்த மாதிரி வேகமா போகவே கூடாது, கட்டுப்படுத்த முடியாது. குறுக்க ஒரு குழந்தை வந்தாலோ, குறுக்க ஒரு நாய் வந்தாலோ நிறுத்தவே முடியாது, அவ்வளவு வேகமா போறீங்க. சிட்டிக்குள்ளாலேயே அவ்வளவு வேகமா போறீங்க. அப்ப காவல்துறை என்ன செய்யுது? காவல்துறை என்ன செய்யுதுண்டா, இந்த மாதிரியான விபத்துக்கள் நடக்கிறதுக்கு நான் நினைக்கிறதுன்னுடா, இப்ப நான் வேகமா போறேன்னுடா, என்னைய காவல்துறை போலீஸ், அதை டிராஃபிக் போலீஸ் பார்த்து என்னைய பிடிச்சி அதுக்கான சரியான ஃபைன், அதுக்கான சரியான ஒரு தண்டனையை பெற்றுக் கொடுத்தா மறுபடியும் நான் செய்ய மாட்டேன். ஆனா நடக்கிறது என்னண்டா, காவல்துறை ஒரு 500 ரூபாயும் 1000 ரூபாயும் வாங்கி போட்டு அனுப்பிடுவான். இதுதான் நடக்குது. இதனால என்ன நடக்க, மறுபடியும் அவன் அதே மாதிரிக்கு வேகத்துல போவான். இப்படி வேகமா போற காரணத்தினால, வேகமா மட்டும் இல்ல, குறுக்க மறுக்கெல்லாம் ஓடுறது, இப்படி ஓடுற காரணத்தினால விபத்துக்கள், அது ஒரு நாள்ல எத்தனை விபத்துக்கள் நடக்குது, எத்தனை பேர் வந்து இந்த விபத்துக்குள்ளால இறந்து போறாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த அக்கா ஒரு உதாரணம். அந்த அக்கா உயிரிழந்து போயிட்டாங்க. எவ்வளவு ஒரு கவலையா இருக்கு, எவ்வளவு துன்பமா இருக்குது. ஒரு மோசமான விஷயம் உண்டு. அதே மாதிரிக்கு யாழ்ப்பாணத்துல ஒரு அண்ணா ஒருத்தர் ஒரு குழந்தையோட வச்சு கொண்டு கவலைப்பட்டு கழிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப நானும் என்னடா, கண்டுபிடிச்சு தாங்கன்னு கழிச்சு கொண்டிருக்கிறேன். என்ன விஷயம் இது, யாரை கண்டுபிடிச்சு தர சொல்றேன்னு பார்க்க போனா, அவர வைஃப், மனைவியை வந்து கண்டுபிடிச்சு தரையாமட்டு கழிச்சு கொண்டிருக்கேன். என்னடா அப்பா இது பிரச்சனை, மனைவியை கண்டுபிடிச்சு தர சொல்லி கணவன் சொல்றேன் அப்படின்ற, எதுவும் வேற ஏதாவது சிக்கலோ வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற என்னதான்னு பார்க்க போனா 2-3 நாளா அவர மனைவியை வந்து காணலையா. அப்ப 2-3 நாளைக்கு முதல் அவர் வீட்டை தூங்கும் போது இரவு 11 மணிக்கு எழும்பி பார்த்திருக்கிறார், தன்னோட படுத்திருந்த மனைவியை காணலன்ட்டு. என்னடாப்பா மனைவியை காணலன்ட்டு தேடி இருக்கிறார். அப்புறம் பார்த்திருக்கார், காணல. மனைவியினுடைய அம்மா அப்பாவுக்கு, மாமா மாமியாக்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்கார், வைஃபை காணல, வீட்டு ஏதாவது வந்திருக்கிறாங்களா, என்ன ஏது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கேயும் வரலையா. அப்ப இவங்களுக்குள்ள ஏதாவது சிக்கல் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா நமக்கு தெரியாது. ஆனா இது இவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை, நாங்க வந்து பொது வழியில கதைக்கவும் கூடாது. ஆனா கணவன் தன்னுடைய பிள்ளையோட ஒரு மீடியா முன்னுக்கு வந்து நின்று கதைக்கிறேர், வந்து என்னுடைய மனைவியை காண இல்லை, கண்டுபிடிச்சு தாங்க. உண்மையாகவே இதுல என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. நான் சோசியல் மீடியால பார்க்கக்குள்ள நிறைய பேர் தவறான கருத்தெல்லாம் போடுறாங்க. என்ன சொல்றாங்கடா, அவங்க ஏதாவது தவறான பாதையில போய் இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். நம்ம கண்ணால பார்க்காம ஒன்றுமே சொல்லக்கூடாது, அது தவறு. ஆனா நான் கேட்கறது என்னடா, உண்மையாகவே அவங்க வேற ஏதாவது வந்து தவறான ஒரு பாதையில போயிருந்தா கட்டாயம் சொல்லிட்டாவது போயிருக்கும். இன்றைக்கு கணவனும் பிள்ளைகளும் அவ்வளவு நம்பிக்கையோட அதை கேட்கிறாங்கண்டா, கட்டாயம் வந்து வேற எதுவும் பிரச்சனை சிக்கல் இருக்கிறதுக்கு இல்லை போல நான் நினைக்கிறேன். உண்மையாகவே அவங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது சிக்கலா வேற ஏதாவது பிரச்சனையா, இந்த புகைப்படத்துல பார்க்குற இந்த அக்காவை நான் கேட்க இல்லை, இந்த அக்காவினுடைய கணவரும் பிள்ளைகளும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சு தாங்கட்டு காவல்துறையிலையும் முறைப்பாடு கொடுத்துருக்காங்க. காவல்துறையும் தேடுது, சோசியல் மீடியாலையும் வீடியோ போட்டிருக்கிறாங்க, மீடியாலையும் கொடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த மனைவியை கண்டுபிடிச்சு தர சொல்லு. அப்ப உண்மையாகவே மனைவி வந்து உயிரோட இருக்கிறாங்கண்டா யாராவது எங்கேயாவது கண்டனீங்கன்னு அறிவியுங்க. இல்ல ஏதாவது வேற ஏதாவது வருத்தம் வேற ஏதாவது சிக்கலா என்ன பிரச்சனை ஏதுன்னு நமக்கு தெரியல. எதாக இருந்தாலும் இந்த அக்காவை நீங்க பாத்தனீங்கடா
கட்டாயம் வந்து தெரியப்படுத்துங்க இந்த குடும்பத்துக்கு. இந்த மாதிரிக்கு நிறைய சிக்கலாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு யாழ்ப்பாணத்தில் இன்னொரு தம்பி ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார். நேற்று அவர் வீட்டு முன்னுக்கு, நேற்று 5 வழியில் ஒரு வீட்டு முன்னுக்கு வந்து இறந்து கிடக்குறார். அப்போ இறந்து கிடக்க அதை அவங்களோட சொந்தங்களெல்லாம் என்னடாப்பா ஆள் இப்படி கிடக்குதுன்ட்டு மயக்கமாக்க நினச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கிறாங்க ஆள் இறந்து போயிருச்சு, ஆள் உயிரோட இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க என்னென்று இறந்து போயிருக்கேன்னு தெரியா. அப்போ நேற்று இரவு அந்த தம்பி என்ன செஞ்சிருக்குண்டா வந்து ஒரு கோவிலில் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போயிட்டு வீட்டை வந்திருக்கேன். ஒரு 27 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் எப்படி இறந்து போனான்னு தெரியல, என்ன நடந்திருக்குன்னு தெரியா. யோசிச்சு பாருங்க, சர்வ சாதாரணமா ரோட்ல ஒரு இளைஞன் உயிரிழந்து கிடக்குறான்டா என்ன சமுதாயம், என்ன நடக்குது? அன்றைக்கு பார்த்தா அக்காவை வந்து கட்டி வச்சு போட்டு தம்பியை வந்து கொலை செஞ்சிருக்காங்கன்றத பாக்குற. முந்தநாத்து பார்த்தா டிக்டாக்ல ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க நகைகளை கிட்டத்தட்ட 40-50 லட்சம் பெறுமதியான நகைகளை கொடுத்து ஏமாந்துட்டாங்கன்னு போலீஸால் அரெஸ்ட் பண்றாங்கன்றத பாக்குறோம். எங்க பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் விபத்துக்களும். இது போதாது ஜனாதிபதி இன்றைக்கு கேட்கிறார், ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை நாங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறோம். எங்க கட்டி எழுப்பி இருக்கிறாங்க? ஊழல் இல்ல சமுதாயம் எங்க கட்டி எழுப்பி இருக்காங்க? ஒரு வீதியால விபத்துக்கள் நடக்குது என்னத்துக்கு? நாங்க ஒரு தவறு பண்ணிட்டு போறோம்டா காவல்துறை எங்க கவனம் இருக்குண்டா எங்களுக்கு ஃபைனை போட்டு அனுப்புறதுல இல்லை, மசீதி கொண்டே நிற்பாங்க. அதில் அப்படியே தடுமாறி எழுதவே மாட்டாங்க. ஏன் 500 1000 ரூபாய் காசுக்கு எதிர்பார்த்து கொடுத்து இதுதானே நடக்குது. அப்ப எங்க ஊழல் இல்லைன்றீங்க? அரசாங்க அலுவலகத்துக்கு போனா எங்க போனாலும் வெளியில சும்மா கழிச்சு கொள்ளலாம், உள்ளுக்கு காசு வைக்காம எதுவும் அலுவல் நடக்காது. அப்படித்தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் காசு கொடுக்காம முக்கியமான அலுவலெல்லாம் செய்ய முடியாது. அப்படித்தான் இருக்கு. இனிமே செய்வோம், ஊழல் இல்லாத சமுதாயத்தை கட்டி எழுப்புவோம், உருவாக்குவோம்னு சொன்னா இதுல ஒரு ஓகே நல்லது செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. இந்த அரசாங்கம் நிறைய விஷயங்கள்ல நல்லது செய்யறாங்க, பாடுபடுறாங்க, உழைக்கிறாங்க, ஓகே. ஆனா ஜனாதிபதியே இவ்வளவு பெரிய ஒரு பொய்ய சொன்னா என்னட்டு நம்பிக்கை வரும்? அப்ப நாடு இருக்கிறத விட பசி பட்டினி பஞ்சத்துல தான் போகுது போல. கட்டி எழுப்புவோம் உருவாக்குவோம்டா அதுல ஒரு விஷயம் இருக்கு. உருவாக்கி இருக்கிறோம்டா எங்க உருவாக்கி இருக்காங்க? அப்படி அங்க ஒன்றும் இல்லை. இலங்கை நாட்டுல லஞ்சம் வந்து முதலாவது ஒரு அளவு ஓகே, இப்ப வந்து தலைவிரிச்சாடுது. எங்க பார்த்தாலும் காசு கொடுத்தாதான் வேலை நடக்கும். ஒருத்தன் கொலை செஞ்சு போட்டு ஜெயிலுக்கு போனாலும் அவன் காசுக்காரனா இருந்தாண்டா அவன் வெளியே வந்துடுறான். 3 மாசத்துல எப்படி வெளியே வர முடியுது? 6 மாசத்துல எப்படி வெளியே வர முடியுது? இன்றைக்கு ஒரு விபத்தா இருக்குது, ஒரு அக்கா ஒருத்தவங்க உயிரிழந்திருக்காங்க. அந்த டிப்பர் சாரதி பாருங்க, ஒரு 3 மாசம் 6 மாசத்துல வெளியே வந்துருவேன். இதுதானா சட்டம்? இதுதானா சட்ட ஒழுங்கு? எப்படி இருக்கும்போது என்னத்த சொல்றது? நன்றி சொந்தங்கள்.